வணக்கம். 1947 இந்த வருஷத்தை யாராலையும் சாதாரணமா கடந்து போக முடியாது இல்லையா? குறிப்பா வரலாற்றை உற்று நோக்கிற ஆர்வலர்களுக்கும் தேர்வுக்கு தயாராகிற மாணவர்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிறப்பு விளக்க தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வரலாற்றுல சில வருஷங்கள் வெறும் நம்பர் மட்டும்தான். ஆனா 1947 அப்படி கிடையாது. ஒட்டுமொத்த தேசத்தோட தலையெழுத்தையே மாற்றி எழுதின ஒரு அதிரடியான காலகட்டம் அது. கடிகார முட்கள் எப்படி சுதந்திரத்தை நோக்கி அவ்ளோ வேகமா நகர்ந்துச்சுன்னு வரலாற்று ஆதாரங்களோட இப்போ நாம பார்க்க போறோம். சரி, இப்போ நாம விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற 4 முக்கிய பகுதிகள். 1. 1947 சுதந்திரத்தின் இறுதி மைல்கல். 2. அதிகார மாற்றம் மற்றும் பிரிவினை. 3. இந்திய விடுதலை சட்டம் 1947. அப்புறம் 4வதா தேர்விற்கு தயாராகிற உங்களுக்காகவே பிரத்யேகமா ஒரு ரேபிட் ஃபயர் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேள்வி பதில்கள் செக்ஷனும் கடைசியில இருக்கு. முதல் பகுதி 1947 சுதந்திரத்தின் இறுதி மைல்கல். கடிகாரம் நகரத் தொடங்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி 1947 வெறும் ஒரு வருஷம் இல்ல. பிரிட்டிஷ் பேரரசு தன்னோட பிடிய மொத்தமா விலக்கிக்கிட்ட அந்த 6 மாச காலத்துல நடந்த ஒரு தீவிரமான சங்கிலித்தொடர் நிகழ்வுகள் தான் இது. 1948 இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 1947 பிப்ரவரி 20ஆம் தேதி அப்போதைய பிரிட்டிஷ் பிரதமர் கிளெமெண்ட் அட்லி ஒரு பரபரப்பான அறிவிப்பை வெளியிட்டாரு. அதாவது 1948 ஜூன் மாதத்துக்குள்ள நாங்க இந்தியாவை விட்டு முழுமையா வெளியேறோம்னு சொல்லிட்டாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த அறிவிப்பு தான் சுதந்திரத்துக்கான கவுண்டவுனை அதிகாரப்பூர்வமா ஸ்டார்ட் பண்ணி வச்சுது. அடுத்த பகுதிக்கு சென்று இது எப்படி பில்ட் ஆகுதுன்னு பாப்போம். பிப்ரவரி அறிவிப்புக்கு பிறகு காரியங்கள்லாம் ஜெட் வேகத்துல நடந்துச்சு. ஆட்சி மாற்றத்தை சுமூகமா முடிக்கணுமே, அதுக்காக வேவல் பிரபுவுக்கு பதிலா 1947 மார்ச் 22 மவுண்ட் பேட்டன் பிரபு புதிய வைஸ்ராயா வராரு. அப்புறம் மே 1ஆம் தேதி காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா இந்திய பிரிவினை திட்டத்துக்கு ஓகே சொல்றாங்க. இதுக்கெல்லாம் உச்சகட்டமா ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்படுது. பல வருஷ போராட்டம் வெறும் சில மாசங்கள்ல எப்படி முடிவு நோக்கி வந்துச்சுன்னு இந்த காலவரிசை நமக்கு தெளிவா காட்டுது. இரண்டாவது பகுதி அதிகார மாற்றம் மற்றும் பிரிவினை. இரு நாடுகளுக்கான வரைபடம். ஜூன் மாசத்துல நடந்த இந்த விஷயங்கள் வெறும் நிர்வாக மாற்றம் மட்டும் கிடையாது, கோடிக்கணக்கான மக்களோட புவியியலையே 2ஆ பிரிச்ச ஒரு காலகட்டம். 1947 ஜூன் 3ல வந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தோட அந்த 2 பிரம்மாண்டமான முடிவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இந்தியர்களோட கைகள்லயே தன்னாட்சி அதிகாரத்தை கொடுக்கறது, இன்னொரு பக்கம் அகண்ட இந்தியாவை இந்தியா பாகிஸ்தான் 2 தனித்தனி டொமினியன்களாக பிரிக்கிறது. இந்த 2 மாபெரும் விஷயங்களும் ஒரே நேரத்துல நடக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட மைய கருத்தே. இது எவ்ளோ நுட்பமா நடந்திருக்குன்னு பாருங்க. 1947 ஜூன் 15ஆம் தேதி அனைத்திந்திய காங்கிரஸ் குழு கூடுது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்துல கோவன் பல்லப்பந்த் தான் முதல்ல இந்திய பிரிவினைக்கான தீர்மானத்தை முன்மொழியறாரு. அதுக்கு ஜவஹர்லால் நேருவும் சர்தார் வல்லபாய் பட்டேலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆதரவு தர்றாங்க. கடைசியா மகாத்மா காந்தியடிகளோட தார்மீக சக்தியால அந்த மாபெரும் தீர்மானம் வெற்றிகரமா நிறைவேற்றப்படுது. மூன்றாவது பகுதி இந்திய விடுதலை சட்டம் 1947 அதிகாரப்பூர்வமாக்குதல். சரி, அரசியல் முடிவுகள்லாம் எடுத்தாச்சு. அதுக்கு சட்ட வடிவம் கொடுக்க பிரிட்டன் நாடாளுமன்றம் எடுத்த அந்த ஃபைனல் ஸ்டெப்ஸ் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நம்ம சுதந்திர கடிகாரத்தோட இறுதி நொடிகள் இதோ. ஜூன் 15ல பிரிவினை தீர்மானம் வந்தாச்சு. சரியா ஒரு மாசத்துக்குள்ள, அதாவது ஜூலை 18ஆம் தேதி பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்துல இந்திய விடுதலை சட்டம் நிறைவேற்றப்படுது. அதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15 அதிகாரப்பூர்வ சுதந்திரம். லிட்ரலா எவ்வளவு ஃபாஸ்டான மூமெண்ட்ஸ்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஜூலை 18ஆம் தேதியோட சட்டப்பூர்வமான முக்கியத்துவத்தை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த இந்திய விடுதலை சட்டம் தான் மவுண்ட் பேட்டன் திட்டத்துக்கு உண்மையான செயல் வடிவமே கொடுத்துச்சு. பல நூற்றாண்டுகளா நம்ம மேல ஆதிக்கம் செலுத்தி வந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தோட இறையாண்மைய இந்த சட்டம் அடியோடு ரத்து பண்ணிடுச்சு. இதுக்கு மேல பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் எந்த அரசியல் ஆதிக்க தொடர்பும் கிடையாதுன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுச்சு. நம்ம எல்லாரோட இறுதி இலக்கு இதோ. ஆகஸ்ட் 15 1947 துணைக்கண்டம் அதிகாரப்பூர்வமா பிரிக்கப்பட்டு ரொம்ப நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்தியா சுதந்திர காற்றை சுவாசிக்கத் தொடங்கிய அந்த பொன்னான நாள். உண்மையிலேயே ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கம் இது. 4வது பகுதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேள்வி பதில்கள். விரைவான திருப்புதல். ஓகே, வரலாற்றை ரொம்ப டீப்பா பார்த்துட்டோம். இப்போ உங்களை டெஸ்ட் பண்ணிக்க ஒரு சின்ன வாய்ப்பு. படிச்சதை எவ்வளவு சீக்கிரமா ஞாபகப்படுத்த முடியுதுன்னு பாப்போமா? ரெடியா? முதல் கேள்வி, டக்குன்னு யோசிங்க.
1948 ஜூன் மாசத்துக்குள்ள பிரிட்டிஷார் இந்தியாவை விட்டு வெளியேறுவாங்கன்னு அந்த மாபெரும் அறிவிப்பு வெளியிட்டதிலாரு. சூப்பர், சரியான பதில். கிளெமெண்ட் ஆட்லி. இந்த அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த அதிகார மாற்றத்துக்கும் முதல் புள்ளியா அமைஞ்சது. இப்போ 2வது கேள்விக்கு வருவோம். அதிகார மாற்றத்தை செயல்படுத்த வேவல் பிரபுவுக்கு பதிலா புதிய வைஸ்ராயா நியமிக்கப்பட்ட அந்த நபர் யார்? இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, விடை மவுண்ட் பேட்டன் பிரபு. இவர்லாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்புறம் அதிகார மாற்றத்தோட முழு மாஸ்டர் மைண்ட். அடுத்த கேள்வி, எக்ஸாமுக்கு தேதிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். மவுண்ட் பேட்டன் திட்டம் அதிகாரப்பூர்வமா எந்த தேதியில அறிவிக்கப்பட்டது? கெஸ் பண்ணிட்டீங்களா? மிக சரியான விடை ஜூன் 3, 1947. இந்த தேதிய அப்படியே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி இது. 4வது கேள்வி, இது கொஞ்சம் ஆழமான தகவல். காங்கிரஸ் குழுவுல அந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரிவினைக்கான தீர்மானத்தை முதல்ல முன்மொழிஞ்ச தலைவர் யாரு? விடை கோவிந்த் பல்லப் பந்த். நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி நேருவோ இல்ல காந்தியோ நினைப்பாங்க. ஆனா கோவிந்த் பல்லப் பந்த் தான் முதல்ல முன்மொழிஞ்சாருங்கிறது ரொம்ப முக்கியமான வரலாற்று தரவு. இப்போ இந்த ஸ்லைட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்ம பார்த்த மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே கேள்வியாகவும் அதற்கான நேரடி பதிலாகவும் ஒரே அட்டவணையில தொகுக்கப்பட்டிருக்கு. இந்திய விடுதலை சட்டம் ஜூலை 18 சுதந்திரம் கிடைச்ச ஆகஸ்ட் 15 வரைக்கும் எல்லாமே இதுல இருக்கு. டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்க உடனே இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட ஃபைனல் ரிவிஷனுக்கு இது 100% ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இறுதியா நாம எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். பிப்ரவரியில தொடங்கி ஆகஸ்ட் வரையிலான வெறும் 6 மாசத்துக்குள்ள நடந்த அந்த அசுரவேக அரசியல் நகர்வுகள் எப்படி கோடிக்கணக்கான மக்களோட புவியியலையும் வரலாற்றையும் நிரந்தரமா மாற்றி அமைச்சது. வரலாறுங்கிறது சும்மா தேதிகளை மனப்பாடம் பண்றதில்ல. அது மனிதர்களோட உணர்வுகளோடு பின்னப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான வலை. இதான் 1947 நமக்கு உணர்த்துது. தேர்வெழுதுற உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து படியுங்க, வரலாற்றே தேடுங்கள். அந்த தேடல் நிச்சயம் உங்களை வெற்றியில கொண்டு போய் சேர்க்கும். நன்றி.